இனிமேலாம் ஒரு அட்டகரி தினேஷ் இல்லைங்க, கெத்து தினேஷுங்க. செம மாஸ் பண்ணிட்டாரு. படம் செமையா இருந்துச்சு, ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுங்க. போன 2 முடிகிற வரைக்கும் செம. ஐ திங்க் 2 வாரம் ஆச்சு இந்த படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆகி. அந்த 2 வாரம் கழிச்சு வரல, ஏன்டா வரலன்னு எங்கள் குரூப்லலாம் நாங்கள் கேட்டதே இருந்தோம். பட் வந்த உடனே சரி ஃபர்ஸ்ட் வீக்கெண்டே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ ஐ திங்க் யூ ஆர் நாட் லெட் டவுன். ஸோ ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படம் தியேட்டரில் பார்த்தது. ஸோ நல்ல ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அண்ட் நல்ல காமெடி. இட் வாஸ் அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஸோ குட் மூவி, வெரி குட். செம்ம ஃபீல் குட் மூவி. படம் சூப்பராக இருந்துச்சு. வேற சூப்பராக இருக்குது படம், வெறித்தனமாக இருக்குது. லைக் சின்ன வயசில் அந்த ரப்பர் பந்தில் வச்சு விளாண்டது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் சூப்பர் படம் நிஜமாவே வந்துட்டு. லைக் ஒரு early 90s லவ் ஸ்டோரி as well as இப்போ இருக்கிற லவ் ஸ்டோரி ரெண்டுமே சேர்ந்து வர்ற மாதிரி சூப்பர். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? IMDb 9 இருக்கு. ஐ வுட் கோ ஃபார் 9.5 சம்திங் லைக் தட். படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்க போறாங்க. நல்லா இருந்துச்சு. காமெடி வர்றது நடுவில் வருது, அதுவும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மூவி, எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். மூவி சூப்பராக இருக்குது. கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மூவி. ஆக்சுவலாக இந்த ரியல் லைஃபோட யாரெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறாங்களோ எல்லாருக்கும் அது வந்து ஒத்து போகும். மெயினாக ஒரு ப்ளஸ் என்னென்னா ஃபைனலாக அவங்க சொன்னது அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்கள் திறமை தான் முக்கியம். எல்லோரும் வந்து அந்த பாலிடிக்ஸ் இல்லாமல் வெளியே வந்து திறமைக்கு மதிப்பு கொடுத்தா இந்த மாதிரி நிறைய ஜெயிக்கலாம். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? கண்டிப்பாக 10 கொடுப்பேன். படம் நல்லா இருக்கு. கிரிக்கெட்டே தெரியாதவங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்ததுங்க, நல்லா எடுத்திருக்காங்க. வசனமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 9. லண்டன் டைம் பாஸ் யூஎஸ் வணக்கம். லப்பர் பந்து மூவிக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த மூவி வந்து இங்கே ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக தமிழ்நாடுல வந்த ரிவ்யூஸ் படி பார்த்துட்டு இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஐ வில் கிவ் 100 அவுட் ஆஃப் 10. எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஏன்னா நான் வந்து ஒரு கிரிக்கெட் வெறியன்னு சொல்லுவேன். எங்களோட வீக்லி மேட்சஸ் பார்க்குற மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஃபென்டாஸ்டிக் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு இது நல்ல தமிழ் படம் என்ன பொறுத்த வரைக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு. கிரிக்கெட் பிடிக்குன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சுங்க, நல்ல மெசேஜ், ஃபீல் குட் மூவி. நல்ல டைம் பாஸ் படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல என்டர்டைனர், பக்கா என்டர்டைனர். சார்ஜில் திருப்பி வரும் அப்படி தானே ஃபேமிலியை கூப்பிட்டு. நீங்கள் எல்லாரும் ஃபேமிலி கூப்பிட்டு வரேன்னாங்க. ஸோ பக்கா என்டர்டைனர். கண்டிப்பாக படம் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப தேட்டரில் என்ஜாய் பண்ண படமா நான் நினைக்கிறேன். ஃபீல் குட் மூவி, மஸ்ட் வாட்ச். லண்டன் டைம் பாஸ் வியூவருக்கு வணக்கம். படம் அமேசிங். ஓகேங்களா, கிரிக்கெட்டு நம்ம சின்ன வயசுல ஊரில் விளையாடும் போது எப்படியோ அதே ஃபீலிங்ஸ் இந்த படத்துலையுமே இருக்குது. பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகங்கள் வருது. அது ஒன் திங். அண்ட் ஒவ்வொரு டைலாக்குமே சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க படத்தோட. நம்ம இதில் காமெடியில் டைமிங் காமெடி அண்டு படம் ஃபுல்லாகவே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சென்டிமெண்ட் எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. படம் அமேசிங். அதையும் அந்த டீமுக்கோசம் நம்ம விட்டு கொடுத்து போய் எவனுக்கு வந்து திறமை இருக்குது அவன் தான் வந்து விளையாடணும்னு எண்ணி தோத்து அவங்க கெத்து காமிச்சிருக்காங்க அவங்க டீமுக்கோசரம். அதுதான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒன்று, எடுத்துக்க வேண்டிய டேக் ஆஃப். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 கிவ் அவுட் 10. நீ போட்டு வச்ச தங்க கோடம். இது வந்து விஜயகாந்துக்கு வந்து ஒரு பெரிய ட்ரிபியூட். கோட்ல பார்த்தோம் நம்ம விஜயகாந்தை. அது ஆக்சுவலாக ஏஐல வந்து அதோட எனக்கு இதில் பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். விஜயகாந்த் பாட்டு, விஜயகாந்தோட பிக்சர்ஸு, ஆர்ட்டு, வீட்டில் வச்சிருக்கிறது, இது ஒரு விஜயகாந்தோட ஃபீலிங் எனக்கு அப்படியே படம் ஃபுல்லாக இருந்துச்சு. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் விஜயகாந்த் எங்கேயோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ படம் செம்மையாக இருந்துச்சு. ஹரிஷ் கல்யாண் ஸ்டார் நடிக்கலையேன்னு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். பட் இதை வந்து கலக்கிட்டாரு. ஹரிஷ் கல்யாணுக்கு செம்ம ஃபியூச்சர் இருக்குது இந்த படத்தில். இந்த படத்துக்கு அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெத்து நம்ம தினேஷ் கலக்கி எடுத்துட்டாரு. உண்மையிலேயே ரொம்ப நாள் வெயிட்டிங் ஜி. அந்த பாவம் ஒரு நிறைய படம் நடிச்சிருக்காரு. பட் வந்து எப்போ பார்த்தாலும் அட்டகத்தின்னு சொல்லுவோம். இந்த குண்டெல்லாம் சரியா போல. குண்டு ஒரு இது படம் நடிச்சிருந்தாரு. பட் இந்த படத்தில் அப்படியே யதார்த்தமாக வாழ்ந்திருக்காங்க. அவர் ஒய்ஃபா நடிக்கிற பொண்ணு ஃபேண்டாஸ்டிக். அவங்க தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர். அவங்க அவார்டுன்னு ஏதாவது கொடுக்கணும் அந்த வாட்டி அவங்களுக்கு தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஓவராலாக பற்றி காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. த்ரூ அவுட் த மூவி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆடியன்ஸ்லாம். அதுதான் வந்து ஒரு மூவியோட சக்ஸஸே. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலும் எவ்ரி 10 minutes வந்து 15 minutes கிளாப்ஸு. ஒரு ஆடியன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு செம்மையாக கூஸ் பம்ப்ஸ் நிறைய இடத்துல இருந்துச்சு. லைட்டாக ஒரு ஜாதி அரசியல் இருக்குது. பட் வந்து இந்த மாதிரி படத்துலலாம் இது மாதிரி வில்லேஜ் சைடு கேரக்டருங்கிறப்ப இருக்கும். அது பெரிய லெவலில் இல்லை. பட் ஓகே, இது வந்து ஒரு பாலிஷ்டாக இருக்குது. பட் ஃபேண்டாஸ்டிக் மூவி.
அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 10 அவுட் ஆஃப் 10 தான். இந்த வருஷத்தோட சிறந்த படம் இதுவும் இருக்கும் கண்டிப்பா. இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங் 10 out of 10.